அன்பான நேயர்களே, இன்று நாம் சுத்த சாதகத்தின் 68வது பாடலை பார்க்க இருக்கின்றோம். சத்துவ குணமே வருத்தனையாகி தங்கியே உளத்தினுள் நின்றால் ஒத்துரு நிட்டை கூடிடும் இலதே ஒருவி இச்சகல கேவல அவத்தை ஒத்துரும் அன்றி குணமும் மாயையினிற் ஒன்றினதன் அதனால் இந்த ஒத்துரு நிட்டை உண்மையே அன்றாம் உபாசக நிட்டை என்று உணரே. இந்த பாடல் எந்த நிலையிலே வந்திருக்கிறது என்று சொன்னால், ஏற்கனவே 67 அல்லது 66 திருவருள் நிலையை அடைந்தவர்கள் பின்னே மறுபடியும் வேறு நிலைகள் அவர்கள் தோன்றாது என்று 66 சொன்னவர், 67 வேறு வேறு நிலைகள் தோன்றுகிறது என்று சொன்னால் அது குணபேதத்தினாலே அவர்களுக்கு வேறு வேறு விதமாக தோன்றுகிறது என்று சொல்லி, இப்பொழுது அந்த 68 அவ்வாறு வேறு வேறு விதமாக தோன்றுவதனுடைய பிரயோஜனம் என்ன என்றும், அது உண்மையான நிட்டை அல்ல என்கின்ற அந்த கருத்தை அதன் தொடர்ச்சியாக கூறுகிறார். சரி, பாடலுக்கு செல்வோம். சத்துவ குணமே வருத்தனையாகி தங்கியே உளத்தினுள் நின்றால். ஆக இந்த மாயையினுடைய குணபேதத்திலே ஒன்றான இந்த சத்துவ குணம் வருத்தனை என்றால் வழக்கமாக, ஆக ஒருவனுடைய மனதிலே எப்பொழுதுமே அவன் சத்துவ குணமாகவே தொடர்ந்து நின்றால் என்ன நடக்கிறது என்று அடுத்த வரியிலே ஒத்துரு நிட்டை கூடிடும். ஒத்துரு நிட்டை என்பது தான் எந்த நிலையை அடைய வேண்டும் என்று அறிவினாலே விசாரித்து அறிகின்றானோ அந்த நிலைக்கு ஒத்ததான அனுபவம் தோன்றியதாக தோன்றும். அதுதான் ஒத்துரு நிட்டை. அந்த பொருளாகவே தான் எண்ணுகின்ற அந்த நிலைக்கு அவனுக்கு வாய்க்கும். எந்த குணம் இருந்தால் முதல் வரியிலே சொன்னது போல சத்துவ குணமே அவனுக்கு வழக்கமாகி அவன் உள்ளத்திலே நின்றால் அவன் எந்த பொருளாக பாவிக்கிறானோ அந்த அனுபவமே அவனுக்கு கூடும், அல்லது அந்த அனுபவம் அவனுக்கு கிடைக்கும் என்பதுதான் பொருள். இலதே அடுத்தது அதனுடைய இரண்டாவது வரி ஒத்துரு நிட்டை கூடிடும் இலதே. அப்படி இல்லாவிட்டால் ஒருவி இச்சகல கேவல அவத்தை தொத்துருமன்றி, அதாவது அவ்வாறு அவன் சத்துவ குணத்தை அடையா சத்துவ குணத்திலே தொடர்ந்து இல்லாதவனாக இருந்தால் அவனுக்கு என்ன அனுபவம் கிடைக்கும் என்றால், அவன் அந்த சுத்தத்தன்மை என்கின்ற அந்த அருள் என்று தன்னை பாவித்து கொண்டிருந்தானே, அதிலிருந்து ஒருவி என்றால் விட்டுவிட்டு, அதிலிருந்து விட்டுவிட்டு சகல கேவல அவத்தைகள், அதாவது இப்போது நாம் இருக்கின்ற இந்த மாயை இது சகலம், இதற்கு கருவிகள் குறைந்து கொண்டே போகிறது. அதற்கு பேர், அதாவது கனவு சுழுத்தி மாதிரியான வேறு வேறு நிலைகள் இந்த உயிர் வேறு வேறு நிலைகளை அடைந்து வருகிறது. இதை தடுத்து தான் அந்த பொருளாகவே பாவித்து கொண்டிருக்கின்ற அந்த நிலையும் தான் இந்த சத்துவ குணத்தினால் கிடைக்கிறது. அந்த சத்துவ குணத்தை விட்டுவிட்டால் சகல கேவல அவத்தைகளிலே நம்முடைய உயிர் சென்றுவிடும். சரி, மூன்றாவது வரி தொத்துருமன்றி, அதாவது அந்த சகல கேவல அவத்தைகளில் சென்றுவிடும். தொத்துருமன்றி குணமும் மாயையினிற் ஒன்றினாலே அதனால் குணமாயையிலே அவற்றை போய் குணமாயவை ஒன்றினே அதனால்
இந்த ஒத்துரு நிட்டை உண்மையே அன்றாம். ஆக இந்த 3வது வரியிலே குணமும் மாயைர் ஒன்றினவே அதனால், அதாவது அப்படி அந்த சத்துவ குணத்தினால் வருகின்ற அவைகள் குணத்தினால் வந்தவைகள், அவை உண்மையான நிட்டை கிடையாது. தான் அதுவாக பாவித்து கொண்டு இருக்கின்றான். அந்த பாவனை செய்து கொண்டு தான் அதுவாக இருப்பதினால் அந்த அனுபவம் கிடைத்ததாக தோன்றுகிறது. இதனுடைய பயன் சகல கேவல அவத்தைகளில் போகிறது தடுக்குமே ஒழிய அது உண்மையான நெட்டை ஆகாது. ஏனென்றால் அது குணமாயினால் வந்தது என்று 3வது வரியிலே சொல்லி 4வது வரி ஒத்துரு நிட்டை உண்மையே என்றாம். இந்த மாதிரி சத்துவ குணத்தினால் அடைகின்ற நிட்டை இது உண்மையான நிட்டை அல்ல, உபாசக நிட்டை என்று உணர்வார். இந்த உபாசக மார்க்கம் என்பது என்று ஏற்கனவே பார்த்தோம். தொம் தத்த சீல தத்தென்று தொம் என்பது கிரியா மார்க்கம், வேதாந்த மார்க்கம், உபாசனா மார்க்கம் என்றெல்லாம் பார்த்தோமே. அந்த உபாசன நிஷ்டை என்று வருவாய், அதாவது ஒத்துரு நிட்டை என்று சொல்லக்கூடிய அது தானே அது என்று அதுவே நான் என்கின்ற இவைகள் எல்லாம் உண்மையான நிஷ்டை இல்லை, இது உபாசக நிஷ்டை என்று உணர்வாய் என்று கூறுகின்றார். ஆக இந்த பாடலினுடைய ஒட்டுமொத்தமான விளக்கம், ஒருவன் சத்துவ குணத்திலே தொடர்ந்து நிற்கக்கூடியவன், அவனுக்கு ஏற்படுகின்ற அந்த நிஷ்டையானது உண்மையான நிஷ்டை இல்லை. இருந்தாலும் அந்த நிஷ்டையினுடைய பயன் அவனுக்கு என்ன என்று கேட்டால், அவன் சகல கேவல அவத்தைகளிலே செல்லாமல் தான் எதுவாக பாவிக்கிறானோ அதே நிலையிலேயே இருப்பான். அப்படியான இந்த நிஷ்டை உண்மையான நிஷ்டை ஆகாது, இது ஒத்துரு நிட்டை என்கின்ற அந்த உபாசக நிஷ்டை தான் என்று கூறுகிறார். மீண்டும் அடுத்து ஒரு பாடலில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.